ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு எஸ்வன் ஃபேஷன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வலைநார் பட்டு கலெக்ஷன் தான், அதாவது பனானா பிட் சாரீஸ். இந்த சாரீஸ் வந்து இதோட பேர் வந்து வெள்ளத்தறி டிசைன்னு சொல்லுவோம். ஸோ வலைநார் பட்டு கலெக்ஷனில் இது வந்து பார்டரோட வரும். ரொம்ப லாங் பார்டரும் கிடையாது, ரொம்ப ஸ்மால் பார்டரும் கிடையாது. இது வந்து மீடியம் பார்டர். ஃபுல் பாடி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஜரி ஒர்க் இருக்கும், அதாவது ஜரி லைன்ஸ் இருக்கும். ஸோ ஜரி லைன்ஸோட டிசைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு சாரிக்கும் மாறும். பட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஜரி லைன்ஸ் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1380 வரும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ராயல் லுக் கொடுக்கும். நீங்கள் வந்து வியர் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த சாரீஸ் வேணுங்கிறவங்க, நான் இப்போ நீங்கள் வீடியோவில் போயிட்டுருக்கிற எந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சாரியை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி அவைலபிள் செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நான் அவைலபிள்னு சொன்னதுக்கப்புறமா பேமெண்ட் ப்ரொசீஜர் சென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும், வித் உங்களோட அட்ரஸையும் அனுப்பணும். அனுப்பிட்டிங்கன்னா இன்றைக்கி 6 o'clock, அதாவது நம்ம என்றைக்கு நீங்கள் அவைலபிலிட்டி கேட்டு நான் சொல்லியிருக்கேனோ அன்றைக்கி நீங்கள் ஒரு 6 o'clock அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கே டிஸ்பேட்ச் ஆகும், இல்லைனா நெக்ஸ்ட் டே டிஸ்பேட்ச் ஆகும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குற டவுட், இதில் ப்ளவுஸ் இருக்குமான்னு. நாங்கள் சொன்ன மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்லூம் சாரீ, பியோர் ஹேண்ட்லூம் சாரீ. ஸோ ஹேண்ட்லூம் சாரீங்கிறதுனால இதில் மோஸ்ட்லி வந்து ப்ளவுஸ் வராது. ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் நானே வீடியோவில் மென்ஷன் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ இது வந்து வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸ் தான். ஸோ உங்களுக்கு சாரீ வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள். டைரக்ட் கால் இல்லைனா டைரக்ட் கால் இல்லைனா வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க. கால் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே புக் பண்ணுங்கள். இமீடியட் புக்கிங் வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு வித்தவுட் பேமெண்ட் வந்து நோ ஹோல்டிங். அதே மாதிரி நீங்கள் அவைலபிள் செக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் திரும்பவும் வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு எனக்கு சாரீ இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஒரே மாதிரி கலர்ஸில் நிறைய சாரீஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து நாங்கள் அந்த அவைலபிள் செக் பண்ணி ஒரு 1 hour தான் அந்த சாரீ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதுக்கு மேலே சாரீ வந்து மிக்ஸ் ஆகிடும், ஏன்னா நிறைய வந்து புக்கிங் போயிட்டுருக்கனால. ஸோ அதனால் அவைலபிள் செக் பண்ண உடனே நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சாரீ வந்து நீங்கள் கேட்ட சாரியே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி கொரியர் பற்றின டவுட்டோ இல்லை எந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து வலைநார் பட்டில் வந்துட்டுருக்கு. நாங்கள் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். என்னால் முடிஞ்ச அளவு நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இல்லை நான் ரீசேலர், அப்படி இல்லை நான் வந்துட்டு எனக்கு வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, வலைநார் பட்டு சாரீ அப்படின்னு சொல்லி குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் வந்து அப்டேட் வந்துடும். அப்புறம் இன்னொரு கொஸ்டின், நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா, நான் ரீசேலர், எனக்கு இதில் ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கேட்குறீங்க. நம்ம ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட வந்து நான் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ரைஸுக்கு தான் நான் கொடுத்துட்ருக்கோம் சாரீ. ஸோ அதனால் இதை விட அதிகமாக கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஷிப்பிங் வந்து செப்ரேட்டாக தான் நீங்கள் பே பண்ணணும். ஷிப்பிங் ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கான அமௌண்ட் வந்து நான் பேமெண்ட் ப்ரொசீஜர் அனுப்பினோடனே நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். அப்புறம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி வந்துட்டு சாரீஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பேட்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உடனே ட்ராக்கிங் கேட்டிங்கன்னா என்னால் அனுப்ப முடியாது. ஏன்னா நம்ம பல்காக வந்து ஒரு நாளைக்கு ஷிப்பிங் கொடுக்குறதுனால, அதாவது வந்து நிறைய பார்சல்ஸ் கொடுக்குறதுனால அவங்க 4 days ஒன்று தான் எனக்கு வந்து ட்ராக்கிங் ரிசீவ் ஆகும். அதனால் வித்தின் தமிழ்நாடுனா உங்களுக்கு 4 daysக்குள்ளே கண்டிப்பாக ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகிடும். அப்படி இல்லை 4 days மேலே ஆகுதுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து என்கொயரி பண்ணுங்கள். மற்ற ஸ்டேட்டும் அதே மாதிரி 4 daysக்கு அப்புறம் என்கொயரி பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.